அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்றைக்கி ஓலானுடைய X1 Xனுடைய 4 kW ரேஞ்ச் டெஸ்ட் தான் பார்க்க போகிறோம். ஆமாங்க, டிஃப்ரெண்ட் மோடில் நார்மலாக நம்ம எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத பேஸ் பண்ணி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஒரு ஹில் ஸ்டேஷன் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் இருக்கிற காஞ்சனகிரி மலையில் தான் நம்ம போக போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு 1300-350 உயரத்தில் இருக்கிற இதில் தான் பார்க்க போகிறோம். ஸோ மேலே போயிட்டு அப் அண்ட் டவுன் வந்து மொத்தமாக டோட்டலில் ஒரு 50 கிலோமீட்டர் எக்ஸ்பெக்ட் பண்ணி வச்சுக்கிறோம். ஸோ அதுக்கு உண்டான ரேஞ்ச் டெஸ்ட்டை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். பார்த்திங்களா, கிளைமேட்டு செம்மையாக இருக்குது, மழை வர மாதிரி இருக்குது. ஸோ சனிக்கிழமை ஸோ ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு செம்மையான ஒரு கிளைமேட்டில் நம்ம காஞ்சனகிரி மலைக்கு போயிட்டு வரலாம். இன்றைக்கி பிரதோஷன்றதுனால அப்படியே போயிட்டு ஜாலியாக வரலாம் அப்படின்ட்டு ஃப்ரெண்டு அவன் வண்டி ஃபேமிலியில், அப்புறம் நான் நம்ம இவி வண்டி, ஸோ ஒரு குட்டீஸு வீட்டுக்குன்னு நம்ம மலை மேலே ஏறி இறங்கி எவ்வளோ ரேஞ்ச் டெஸ்ட் பண்ண வரப்போகுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் மிக்சடாக. ஸோ தேவையான இடத்துல நிறையா நார்மல் மோடு யூஸ் பண்ணியிருக்கோம். ஈகோ மோட்லேயும் வந்தோம் போனோம். இப்போது ஏற போகிறது எல்லாமே நார்மல் மோடில் தான் இருக்க போகுது. அதுக்கு உண்டான ஏன்னா நார்மல் மோடு தான் ஏறோன்றது எல்லாருக்கும் தெரியும். ஈகோ மோடில் ஏறாது கண்டிப்பாக. சும்மா ரோட்டில் ஓடுறதுக்கு மட்டும்தான் ஈகோ மோடு. அப்போது வாங்க அழகாக போயிட்டு மிக்சடாக எப்படி வண்டி ஏற்ற போகிறோம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். கிட்டத்தட்ட ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு எவ்வளோ நேரம் 24.1 கிலோமீட்டருக்கு நம்ம மேலே வந்தாச்சு. இப்போது 80% இருக்குது. அப்படியே போயிட்டு சுவாமி தரிசனம் பண்ணிவிட்டு பிரதோஷ வாய்ப்பாட்டுக்கு சாப்பிட்டுட்டு அன்னதானம் அங்கேருந்து நம்ம திரும்பி வீட்டுக்கு போக போகிறோம். ஸோ மழை வரும் நினைக்கிறோம், மழை மேலே பெய்ய தான் செய்யும். ஸோ அந்த டைமுக்குள்ளே நம்ம கொஞ்சம் திரும்பி போகலாம். இல்லைன்னா ரெஸ்ட் எடுத்துகிட்டு போயிட்டு தான் இவங்க தான் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நம்ம திரும்ப போகிறோம். பார்த்திங்களா, ஒரு 1318 அடி உயரத்தில் தான் நம்ம இப்போ இருக்கிறோம். இந்த இடத்துல அமைஞ்சிருக்கிற ஒரு சித்தனுடைய ஜீவசமாதியும் நம்ம காஞ்சனேஸ்வரரையும் பார்த்துட்டு பிரதோஷத்தை சிறப்பாக வழிபாடு முடிச்சுட்டு நம்ம திரும்பி வீட்டுக்கு போகலாம். நந்தீஸ்வரர்லாம் அழகாக அலங்காரம் பண்ணிவிட்டு, இன்றைக்கி பிரதோஷன்ற நந்தீஸ்வரருக்கு தானே அபிஷேகம். ஸோ அவருடைய இதுக்கும் செம்மையாக டிசைன் அலங்காரம் பண்ணியிருந்தாங்கள்ல, எல்லாத்தையும் முடிச்சுட்டு சாமியை தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் இரவாயிடுச்சு, ஈவினிங் டைம்ன்றதுனால அப்படியே நம்ம ராணிப்பேட்டை மாவட்டத்தினுடைய இது அவுட்லுக் நைட் வியூவை பார்த்துட்டு நம்ம இங்கேருந்து கிளம்பிட்டோம். ஸோ கிட்டத்தட்ட இங்கேருந்து ஒரு 40 மினிட்ஸாக இருக்கலாம். ஸோ அந்த டைமுக்கு நம்ம திரும்பி வீட்டுக்கு போகலாம். இப்போது வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்துட்டுமா இப்போ சின்ன கணக்கு பார்க்கலாமா, 80 கிலோமீட்டர் தானே, 80% இருக்குது. நம்ம இப்போ தான் இறங்க போகிறோம். அப்படியா சொல்லிட்டாச்சே, அதுக்கிட்டே முடிச்சிட்டோம். அப்படியே இறங்கி இப்போ ரீஜென்ரேட்டிவில் தான் நம்ம கீழே இறங்கி போகிறோம். எவ்வளோ ரீஜென்ரேட்டிவ் ஆகிக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு ஒரு 1% இல்லை 1.5% தான் வரும். ஏன்னா கொஞ்சம் தானே ஹில்ஸிங்க, அதில் ஒரு 1-1.5%க்கு ரீஜென்ரேட்டிவ் ஆகும். ஸோ நம்ம வண்டியில் முக்கியமாக ரீஜென்ரேட்டிவ் இருக்கிறதுனால அந்த ஆப்ஷனை தான் நம்மளுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ இருக்கிற இதுக்கும் ரோட்டுக்கும் அங்கே கொஞ்சம் கொஞ்சம் ஸ்பீட் கொடுப்போம்ல, அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கின்னு நம்ம ரீஜென்ரேட்டிவாக ஒரு 1%-1.5%க்கு நம்ம கீழே போயிடலாம். ஓகே, வேறு என்ன, அங்கேருந்து நம்ம வீட்டுக்கு போக வந்து பாருங்கள். நான் சொன்ன மாதிரி ஒரு 1% ஏறிக்குது, ப்ளஸ்ஸு அது உள்ள சம்திங் பாயிண்ட்டு இருக்குதெல்லாம் இதில் காட்டாததில்ல. அதனால் இங்கே பாருங்கள், நம்ம கீழே இறங்கி வந்துட்டோம். ஒரு 1% இறங்கிக்குது. அப்படியே பேசிக்கிட்டே வீட்டுக்கு வந்தாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், அது ஒரு 24.6 வந்துக்குதுல. ஸோ டோட்டலாக ஒரு 50 சில்லரை போயிடுச்சு கிலோமீட்டரு. இப்போ வாங்க நம்ம சின்னதாக கால்குலேஷன் பண்ணலாம், எவ்வளோ ரேஞ்சு கொடுத்துருக்கு அப்படின்றத. நம்ம மிக்சராக தான் ஓட்டியிருக்கோம், நார்மல் ஸ்பீடு ஈகோவும் மிக்ஸ் பண்ணி ஓட்டியிருக்கோம்ல ஹில் ஸ்டேஷன்லாம் சேர்த்து. ஓகே, ஒரு 52 கிலோமீட்டர் ஓடிருக்கு. 22% யூஸ் பண்ணியிருக்கோம். மொத்தமாக கணக்கு போட்டால் இப்போ ஒரு பர்சன்டேஜுக்கு 1.5 வந்து ரேஞ்சு கொடுத்துக்குது. அப்படின்னா 90%க்கு 165 கிலோமீட்டர் ரேஞ்சு நம்ம வண்டி கொடுத்துருக்கு. ஸோ இதோட வேறு என்ன ஒன்று, ஒரே சார்ஜிங்கில் சூப்பர் இல்லை. தேங்க்யூ ஃபார் வாட்சிங், பாய்.